குமார், உங்கள் பார்வை என்ன? திரு நயினார் நாகேந்திரன் பேச்சை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு தண்ணி தேவை, கிணத்துல தான் தண்ணி எடுத்து வரணும். அதுக்காக ஒரு ஆளை அமர்த்தினாங்க. வீட்டு ஓனர் சொன்னார், எப்பா காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வீட்டுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுப்பா அப்படின்னு சொன்னார். மற்ற வேலைகளை கொடுத்துட்டார். ஆனால் அந்த வீட்டு வேலைக்காரன் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? வீட்டு செலவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றினா வீடு பூரா தண்ணி எடுத்து ஊற்றுனான் தான். அப்படி தான் நம்ம இப்போ விவாதிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவர் என்ன அடிப்படையில் சொன்னார் மனதில், இது சட்டமன்ற தேர்தல், தமிழகத்துக்கான சட்டமன்ற தேர்தல். நாம் கூட்டணி நமக்கு மக்களிடம் முழுமையான பாஜகவுடைய கட்சி நேரடியாக போட்டிட்டு ஜெயிக்கக்கூடிய சக்தியை இன்னும் பெறல. அதனால தான் அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறோம். அதிமுக முனைப்போடு செயல்படுகிறது. அதற்கு மாற்று சப்போர்ட்டு எல்லா கூட்டத்திலையும் அவர் முதல் கூட்டத்திலேயே அவர் கலந்துக்கிட்டார். நயினார் நாகேந்திரனும் திரு எல் முருகன் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசும்போது தெளிவாக பாஜகவோட நாங்கள் உறுதியாக கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் கூட்டணியில் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறது? டிஎம்கே நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? நீங்கள் மட்டும் கூட்டணியில் இருக்கலையா? வாஜ்பாயோட கூட்டணி வைக்கலையா? எங்களை மட்டும் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வச்சா சரி, நாங்கள் வச்சா தப்பா? அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆக மொத்தம் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை சார். எம்பி தேர்தல் அது. தமிழகத்திலிருந்து எம்பிக்கள் வேணும் சார். 26 இதுவரைக்கும் இது இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற பிறகு நீங்களே அதை ஆதரித்து பல விவாதங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீங்க. 26 எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு எந்த இடத்துலயாவது பேசியிருக்கீங்க? இல்ல, 26 முக்கியம் இல்லைன்னு சொல்றது இது அமித்ஷா. நான் படிக்கிறேன் சார். நம்ம நான் படிச்சேன் 2026 இதை வேற எங்கேயாவது இதற்கு முன்பு பேசி இருக்கிறாங்களா? திரு அண்ணாமலை அவர்கள் அப்படி பேசி இருப்பாரா? அதுதான் நான் கேட்கிறேன். அது ரொம்ப ஆழமா நீங்க மைக்ரோ லெவல்ல ஸ்டடி பண்ணணும்னு பண்றீங்க. இது நயினார் நாகேந்திரன் ஒரு ஃப்ளோல சொல்லியிருக்காரு. ஒரு இது என்ன சொல்லிட்டாருன்னா, அது அமித்ஷா இதை கட்டமைத்ததே அமித்ஷா மாண்புமிகு அமித்ஷா உள்துறை அமைச்சர் இதை கட்டமைத்து கையை தூக்கி எல்லாரும் கை கோர்த்து கொண்டு அறிவித்தது திரு அமித்ஷா. அவரே திரும்ப 2026க்கு நீங்க எல்லாம் செயல்படாதீங்க, நமக்கு செயல்படாதீங்கன்றது பொருள் இல்ல. இதற்கு பின்னணியில் இருக்கிற வியூக கணக்கு நான் இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்க கூடாது. யாருமே வேலை பார்க்க வேண்டாம்ப்பா, எல்லாம் வீட்டுல போய் இருந்து அது பொருள் இல்ல. என்ன வியூகம் இருக்கு நமக்கு? 26 நோக்கம் இல்ல, 29 சார். ஒரு பாயிண்ட் யதார்த்தமாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் சார், 29 தான் நோக்கம் அப்படின்னா 29க்கான காய்களை நகர்த்துவது, அதற்கான வேலைகளை செய்வது, அப்படி நகர்றாங்களா? அப்படி நம்ம எடுத்து விவாதிக்கிறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியாது. இல்ல, நான் உங்களை திரும்பவும் கேட்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எம்பி தேர்தல் பாஜக ஆட்சி தமிழகத்தில் இருக்கிற எம்பிக்கள் கொஞ்சம் பேர் அங்க டெல்லிக்கு வரணும். அதுக்கான தேர்தல் 2029. தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இப்போ எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி என்டிஏ நம்ம கூட்டணியாக தேர்தல் சந்திக்கிறோம். நமக்கு ஏம் 2029 தான் அப்படிங்கிறத மேலோட்டமாக சொல்லிட்டார். இல்லைன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை திருப்திப்படுத்துவதற்காக சமீபத்தில் 2-3 நாளா அவர் அப்படி பேசிட்டாரு, இவர் இப்படி பேசிட்டாருங்கிற விவாதங்கள்லாம் போய்கொண்டிருக்கு. அதை திருப்தி என்னன்னா, இல்லை நீங்க தாங்க முதலமைச்சர், எப்போதுமே நீங்க தான் முதலமைச்சர், தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களை என்டிஏ உங்களை தான் முதலமைச்சராக வைக்கும் அப்படின்னு அவர் நம்பட்டுன்னு கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? அப்படி நீங்க அப்படி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. நீங்க அப்படி ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அவங்க பிரியன் சட்டை கேட்டு அவர் ஆமான்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவங்களுக்கு முன்பு ஒரு திட்டம் இருந்திருக்கலாம், அப்படி ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம், இபிஎஸ் இல்லாம அப்படி ஒரு திட்டம்னு. இப்ப அவர் அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் அவர் தான் அவங்களுக்கு அவங்க தேர்தல் நடத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நாம சப்போர்ட் பண்ணுவோம். நாம என்டிஏ தான் அது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கட்டும். அவங்க சரியான ஆட்சி நடத்தினா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நாம எம்பிக்கு 29ல நாம எம்பில ரொம்ப கவனம் செலுத்துவோம். நாங்க எந்த நெருக்கடி எல்லாம் கொடுக்க மாட்டோம். இதுதான் இப்படி கூட இப்படி கூட எடுத்துக்கலாம். அதாவது எங்க இலக்கு இப்படியே கூட புரிஞ்சுக்கலாம். இங்க சென்னை, இங்க அரியணையில் அமர்வதெல்லாம் இல்ல. நல்ல ஆட்சியை கொடுத்தா தான் இருப்பாங்க. நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல அந்த புள்ளியிலே நில்லுங்கன்ற. என்டிஏ நான் அந்த புள்ளியில தான் நிக்கிறேன். நீ அதுக்கு இன்னும் நான் போனதுக்கு மேல இன்னொரு படிக்கட்டு போறீங்களா? அதுக்காக சார் நீங்க அதுக்கு முன்னாடி என்ன சார் சொன்னீங்க? இல்ல சார், நீங்க முதலமைச்சரை மாற்ற அளவுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம், அதனால அதை திருப்திப்படுத்தக்கூடிய பேச்சுன்னு நீங்க சொன்னதுனால சொல்றேன். அதனால அப்படி எங்களுக்கு எண்ணம் இல்ல. அதனால அப்படி எண்ணம் இல்ல. லாஜிக்கலி ஹி இஸ் ரைட். அவர் குமார் சாருடைய கருத்தில் நாடு உடன்படுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, குமார் சார் தெளிவா
இந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதனால நாம அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம், நமக்கு அது முக்கியம் இல்ல. அதுதான் ஒரு அப்படி இல்ல சார். பாஜகவுக்கு அது முக்கியம் இல்ல. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கும் தேர்தல் பாஜகவிற்கு முக்கியமான தேர்தலா? அப்படியெல்லாம் இல்ல சார். அப்படியெல்லாம் ஒரு பக்கம் வாங்க சார். அப்படியெல்லாம் எடுக்க கூடாது சார். எப்படி சார் எடுக்க? நமக்கு முக்கியம் இல்லன்னா சொன்ன வார்த்தை அப்படியே எடுங்க. நமக்கு முக்கியம் இல்லன்னா சார் சார் ஒரு நிமிஷம் இல்ல இருக்க ஒரு பாயிண்ட் என்ன ஒரு திரு குருமூர்த்தி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு பேட்டி கொடுத்ததுல அவர் சொல்வது வந்து 24ல ஏன் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில போனாங்க அப்படின்னா 24 வந்து பாஜகவுக்கு தான் தேவை, இபிஎஸ் அவர்களுக்கு தேவையில்லை. அவர் வந்து 26 நோக்கி கூட கூட்டணி குருமூர்த்தி அவர்கள் பேட்டியில சொல்றாங்க. இப்ப 26 இருக்குல்ல, நாங்க எப்படி வேணாலும் பிளே பண்ணலாம், இது இபிஎஸ் அவர்களுக்கு தான் தேவையான ஒண்ணு. இப்ப பாஜகவை வளர்ப்பதற்கோ வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கோ எல்லாமே பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நெருக்கடி இபிஎஸ் அவர்களுக்கு தான், நாங்க என்ன வேணாலும் பிளே பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதுவும் இதுவும் பொருந்தலையா? பொருந்தது நான் மறுக்கல. சரி, அதே இபிஎஸ் 2024க்கு முன்னால நமக்கு தேர்தல் வந்து 2026 தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பலமுறை சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் சொன்னது கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக கூட்டணியில் அப்படி இல்ல, அவரு அப்ப கூட்டணி இல்ல அவர் ஈரோடு அந்த தேர்தலில் போட்டி ஏன் போட்டியிடலங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கத்தில் இதை சொன்னார். அத போல இப்போதைக்கு எம்பி தேர்தல் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நாம வந்து ஆட்சியில உட்கார்றதுக்கோ இப்போ கூட்டணி இதெல்லாம் சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருந்தது அல்லவா? கூட்டணி அது இதெல்லாம் சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு பொருத்தமாக ஒரு பதிலை அவர் சொல்லியிருக்கிறார், யதார்த்தமாக சொல்லியிருக்கிறார். எந்த உள்நோக்கமும் இல்லை என்பது குமார் அவர்கள் சொல்ற இடம். நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க மாட்டோம், முதல்வர் வேட்பாளர்ல நெருக்கடி இல்ல, 26 பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவுக்கான கேம் இல்லங்க, எங்களுக்கு 29 தான். கூட்டணி இல்லாத போது 2026 தேர்தல் முக்கியம் என்று சொன்னார்கள். கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது உறுதியான பிறகு அந்த தேர்தல் முக்கியமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இவ்வளவுதான் சார். இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க சொன்னதுல சார் ஹெச் ராஜா அவர்கள், குமார் சாரை விட ஹெச் ராஜா என்ன சொல்றது, அதிகாரப்பூர்வமான மனிதர் பாஜகவுக்கு நான் நம்புறேன். அவர் என்ன சொன்னாரு, யார் முதலமைச்சர் என்பதை பாஜகவின் நாடாளுமன்ற குழு முடிவு செய்யும் என்று சொன்னாரா? இப்ப நான் குமார் சார் சொல்றதை எடுத்துக்கிறதா, ஹெச் ராஜா சார் சொல்றதை எடுத்துக்கிறதா? 2 நாளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, சார் இந்த இதெல்லாம் பத்தி நான் எதற்கும் பதில் சொல்ல விரும்பல, நான் யாருக்கும் வேலை செய்யல, நான் யாருக்கிட்டையும் வேலை செய்யல, நான் தனி மனிதன், எதுக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். சரிங்களா? இல்ல அதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பொறுப்பு பதில் சொல்ல வேண்டிய அதுக்கு பாஜகவுடைய சாமானிய தொண்டர் கூட அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்? எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், எதிர்க்கட்சிகளை வீழ்த்துவோம், இத மாதிரி இதாங்க சார் பதில். அத கூட சொல்லலையே அவரு. அக்னிஷன் இப்போ இந்த புள்ளி தான் பாஜக 29 நோக்கி நகருது அப்படின்னா அதுக்கு வேற வியூக கணக்கு இருக்குன்றது தானே பொருள்னு சொல்றாருல. ஒரு வியூக கணக்கு இல்ல சார், மக்களை குழப்பி விட்டுற வேணாம் சார். பாஜக கூட்டணியை அதிமுகவில இருந்து விலக்கி வர்றதுக்கு நம்ம என்னென்ன அஸ்திரங்கள் போடணுமோ என்னென்ன இது பண்ணுவோம். ஒண்ணு பாஜக அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வர்றேன் நான். எனக்கு எதுக்கு அந்த வேலை? ஒரு விஷயம் முடிச்சிடறேன் சார். 2026ல இங்க அதிமுக தான் இது பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய கட்சி கூட்டணியோட சரி, கூட்டணி அரசாங்கம் என்பது பேச்சுக்கு இடமே கிடையாது. அதனால அதை விட்டுருங்க. மூணாவது, ஐயா குருமூர்த்தி அவர்கள் துக்ளக் ஐயா சோ காலத்திலிருந்து டெல்லியிலிருந்து நேரடி தொடர்புல இருக்கிறவர், RSSல இருக்கிறாரு, நேரடி தொடர்புல இருக்கிறாரு, பிரதமர் அலுவலகத்தில் அவரால் எதையும் செய்ய முடியும், எல்லாம் சரி. ஆனால் அவர் சொன்னது தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கவில்லை. ஆகையினால நீங்க இதெல்லாம் மனப்பிரமையை கட்டிக்கிட்டு கோட்டை விட்டீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணி தான் வச்சிருக்கு சார். நீங்க சொன்னது யாரையும் நம்பி அதிமுக கட்சியோ கட்சியின் தலைவர்களே இல்லை. அவர் சொன்னது எதுவுமே நடக்கல. அத கலச்சி விட்டுறாதீங்க. தேன்கூடு மாதிரி கட்டி கல்ல விட்டு எரிஞ்சு அல்லது கல்ல விட்டும் போகலடா அப்படின்னா தீபந்தத்தை கட்டி எரிய விட்டுறாங்க. அவர் சொன்னது எதுவுமே அதை அவங்க பாத்துக்கட்டும். இல்ல அவர் சொன்னது எதுவுமே நடக்கலன்னு சொல்றீங்களே, ஓபிஎஸ் அவர்கள் கோச்சிக்க மாட்டாங்களா?
தர்ம யுத்தம் நடந்துச்சு, அது யார் சொல்லி நடந்தது? அதிமுக இன்னைக்கு எங்க சார் ஓபிஎஸ் இருக்குது? என்ன நடந்தது இப்போ? சரி, அது இருக்கட்டும். அதான் சொல்றாரு. இப்போ சார், ஓபிஎஸ் எப்படி இருக்காரு? அதத்தான் அது சொல்றேன். அவர் சரி, அது அது நம்ம சொல்றது நடந்துச்சுல்ல. சார் நான் சாருக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சார் சொன்னார்ல, சார், தமிழ் இது வந்து அதிமுக போர் புரியும் போது பிரியன் சார் சொன்னதை நானா சொல்லல. போர் புரியும் போது ஐயோ அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி வாழை கீழே போட்டுனா அப்படி கிடையாது. அதே மாதிரி ஒரே வாள்ல வந்து ஒரே இதுல வந்து அது அட்டைக்குள்ள வந்து ஒரு கவரோ ஏதோ ஒண்ணு தோல் இது பண்ணுது, அதுக்குள்ள 2 வாள் வச்சு அது முடியுமா? தேசிய கட்சி மனநிலை வேறு, மாநில கட்சி மனநிலை வேறு. நீங்க நினைக்கிறத மாதிரி எல்லாம் நடக்கணும்னா ஒண்ணுக்கு நடக்காது. இல்ல அக்னீஸ்வரன், நீங்க நம்ம வெளியில இருந்து பேசல. இப்ப இவங்க பேசுறதுன்றது நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேச்சில் இருந்து தானே. ஒண்ணுமே இல்ல சார். அவர் என்னமா சார் அவர் சொன்னது காரணம் என்ன சார்? இங்க அதிமுக தலைமையில் கூட்டணி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர். ஆகவே அதில் எந்த குளறுபடியும் இல்லை. ஆகவே சக்தி வாய்ந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக அதிமுகவுக்கு தான் வாக்கு சதவீதம் அதிகம். ஆகையினால் மாநில கட்சி அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்பதனுடைய உள்ளர்த்தம் தான். அப்படின்னா அடுத்த 40க்கு 40 திமுக காங்கிரஸை போல அதிமுக பாஜக வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் டெல்லிக்கு பலம் சேர்க்கும். இதுக்கு இதான் சார் அர்த்தம். இதுல யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கலைச்சி வரதான் பாக்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை லாஜிக்கா அந்த பதிலுக்கே நான் ஏத்துக்கிட்டே திருப்பி கேட்கிறேன். அவங்க கருத்துல முரண்படாமலே தான் கேட்டுருக்கேன். 2029 தேர்தல் தான் நமக்கு முக்கியம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? 40 தொகுதியிலும் பாஜக வெல்லும் என்ற அர்த்தமா? அப்படி புரிஞ்சுக்கணுமா? இப்ப 2026ல இதுதான் தீப்பந்தத்தை வச்சு தேன் கொண்டு வரது. அதிமுக நான் கேக்குறேன், இப்படி கேக்குறேன். 40க்கு 40 நீங்க வெற்றி பெற்றீங்க. திமுக காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. யாரால வெற்றி பெற்றாங்க சார்? ஒரு வார்த்தை சார். மாநில கட்சியினால காங்கிரஸே 10% எடுத்துச்சு. அதுக்கு பொருள் கேள்வி முடிச்சறல. ஒரு நிமிஷம். 2029 தேர்தலிலும் அஇஅதிமுக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள், அது அதிமுக எத்தனமோ பாஜக எத்தனமோ அது அவங்களுடைய உரிமை, அதை விட்டுருங்க. அவர்கள் 40 இடங்களிலும் வென்றால் தான் பிரதமர் மோடிக்கு வலு சேர்க்க முடியும். கரெக்ட் தானே நான் சொல்றது? அப்போ 2029 தேர்தலும் முக்கியம். அந்த தேர்தலில் அதிமுக கூடுதல் இடங்களில் போட்டியிடும் நான் நம்புறேன். கரெக்டா? அதுவும் அதிமுக நீங்க இப்பயே தட்டி விட்டு போகணும். இந்த தேர்தலில் 2026 அதிமுக தான் கூட நிற்கும்.